السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய பாடத்திலே அல் அஹ்பார் அல் அஹாதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பற்றி, ஹதீஸுடைய தத்துவங்கள் பற்றி அல் ஜுவைனி அவர்கள் இந்த பாடத்திலே கூறுகிறார்கள். இது முஸ்தலஹ் ஹதீஸிலே அல்லது உலூமுல் ஹதீஸிலே பேசப்படுகின்ற சில முக்கியமான விஷயங்களை, அதுவும் குறிப்பாக உசூலியங்களோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அவர் இங்கே கூறுகின்றார். இவைகளை பற்றிய விவரம் தெரிந்தவர்கள் என்ன செய்யலாம், தைசீர் முஸ்தலஹ் ஹதீஸ் என்ற கிதாப் இருக்கிறது, டாக்டர் மஹ்மூது தஹான் எழுதின கிதாபு. அதை வாசித்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த தைசீர் முஸ்தலஹ் ஹதீஸை நான் தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் நான் அதை ஷர்ஹ் பண்ணியிருக்கிறேன். அது சில சகோதரர்கிட்ட இருக்குது, கிடைச்சி அதையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். தற்பொழுது நாங்கள் பாடத்துக்கு வருவோம். அப்போ முதலாவதாக என்ன செய்கிறார் என்றால், அல் ஜுவைனி அவர்கள் செய்தி என்கிறதுக்குரிய வரவேற்குன்னு சொல்கிறாங்க. செய்தி, அது எந்த செய்தியாக இருந்தாலும் சரிதான், துனியாவுடைய செய்தியாக இருந்தாலும் சரிதான், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரிதான், செய்தி என்றால் அதுக்கு வரவேற்கணும் என்ன என்கிறது முதல் சொல்கிறார். அதுக்கு பிறகு ஹதீஸ்களுடைய வகைகள் என்று அப்படியோ பேசிக்கொண்டு போகிறார். அப்போ அவர் சொல்கிறது என்ன சொன்னால், இப்போ செய்தி என்றால் அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்போ உண்மையாண்டா என்ன, முத்தாபக்கத்துல் வாக்கை, அது நடந்ததுக்கு என்ன ஒப்பா இருக்கிறது. பொய் என்று சொன்னால் முகாலஃபத்துல் வாக்கை, அதுக்கு அதாவது நடந்ததுக்கு முரண்படுறது. இப்போ ஒருவர் ஜெய்துன்னு சொல்கிறார், ஜெய்து வந்தார் என்று ஒரு ஆள் சொல்கிறார். அப்படி சொன்னால் இது ஒரு தகவல். அல்லது ஜனாதிபதி வந்தார், ஒரு தகவல். அல்லது இந்த ஹசரத்து வந்தார், அங்கே ஒரு தகவல். இந்த தகவல் உண்மையாகவும் இருக்கலாம், உண்மையிலே அவர் வந்திருக்கலாம், அல்லது பொய்யாகவும் இருக்கலாம். அவர் வராமல் இவர் சும்மா சொன்னால் கட்டியும் சொல்லியிருக்கலாம். அப்போ எனவேதான் இந்த அல் ஹபர்ங்கிறது என்ன, ஒரு செய்தி. அதாவது இந்த ஹதீஸன் நோக்கம் அல்ல, அல் ஹபர் ஒரு செய்தி. அது எந்த செய்தியாக இருந்தாலும் சரிதான், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரிதான், துனியாவோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரிதான், ரெண்டுக்கும் இடம்பாடு என்று சொல்றார். அம்மல் அஹ்பாரு ஃபல் ஹபரு மா யதுகுலுஹு ஸித்கு வல் கதிப். அதில் உண்மைக்கு இடம்பாடு இருக்கிறது, பொய்க்கும் இடம்பாடு இருக்கிறது. அம்மல் அஹ்பாரு, அப்போ அதை ஷரஹ் பண்ணக்கூடிய சொல்றார். ஏன், லிஹ்திமாலிஹி லஹுமா மின் ஹைசு இன்னஹு ஹபர். அது ஒரு செய்தி என்றா அதில் ரெண்டுக்கு இடம்பாடாக தான் இருக்கு. ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்றாருண்டா அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். கவுலிக்க காம செய்துன், ஒருத்தன் சொல்ல செய்துன்னு சொல்றான். யஹ்தமில் ஐ யகூன சிதுக்கன், உண்மையிலேயே அவன் நின்று இருக்கலாம், ஐ முத்தாபக்கத்துல் வாக்க. ஐயக்கூன கதிபன், அவன் நிக்கல, இவன் பொய் சொல்றான், ஐ முகாலஃபத்துல் வாக்க. அது ரெண்டுக்கும் உடன்பாடு. இது பொதுவாக இது என்ன, அந்த அந்த அஹ்லுல் மன்திக் உள்ளாக்கள் என்ன செய்வாங்க, இந்த ஹபர் என்று பேசக்குள்ள இப்படித்தான் ஆரம்பத்தில் பேசுவாங்க. அப்போ ரெண்டுக்கும் இடம்பாடு என்று சொன்னால், இது எப்போ நாங்கள் இது உண்மையான செய்தி, இது பொய்யான செய்தி எங்க அறிவிக்கிறதுக்கு வேறொரு துணை சான்றொன்று வேணும். ஒரு கரீனா ஹாரிஜியா, வேறது ஒரு துணை சான்றொன்று வேணும். அதை வச்சு தான் என்ன செய்ய முடியும், இது உண்மையா பொய்யாண்டு முடிவெடுக்க முடியும். வகத் யுக்தாவு, நாங்கள் என்ன உறுதியாக்கி கொள்ளலாம், பிசுதுகி, அந்த தகவல் உண்மை என்பதையோ, அவு கதிபிஹி அல்லது பொய் என்பதையோ என்ன செய்யலாம், உண்மையாக்கி கொள்ளலாம். லி அம்ரின் ஹாரிஜியின், ஐ லி கரீனத்தின் ஹாரிஜியா, வெளியில் உள்ள ஒரு சான்றை வச்சு நாங்கள் முடிவெடுத்து கொள்றது. அல் அவ்வல், உண்மையான செய்தி நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ற, ஹபர் இல்லாஹி தஆலா. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனையோ விஷயங்களை, நபிமார செய்திகளை அதெல்லாம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இந்த செய்திகள் உண்மை என்ற முடிவை எப்படி ஏன் எடுத்தது, அல்லாஹ் சொல்றான். எனவே அது பொய்யாக இருக்க முடியாது, அது உண்மை, 100க்கு 100 உண்மைதான். அப்ப இதை வச்சு நாங்கள் முடிவெடுக்க உண்மைன்னு சொல்லி இதை ஒரு கரீனா ஹாரிஜா, அல்லாஹ் தஆலா அந்த பேசி சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு காலம் என்ன பொய்ங்கிறது முஸ்தஹீல். அப்ப எனவே அந்த அந்த ஹபர் 100க்கு 100 சரி.
எப்படி பொய்யன்றதை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்றோம்? வஸ்தானி கௌலிக்க அப்துத்தானி இஸ்தமியான், இரண்டு 100க்கு 100 முரண்பட்ட இரண்டுகள் ஒரே நேர்த்தையிலே இருக்கும். உதாரணமாக வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது. அப்போ வெள்ளைங்கிறதும் கருப்புங்கிறதும் ஒன்றுக்கொண்டு 100க்கு 100 முரணான ஒன்று. ஒரே நேர்த்தையில கருப்பாகவும் அதே நேர்த்தையில வெள்ளையாகவும் இருக்க முடியுமா? அதுதான் இஸ்தமியான் இல்ல. ஒன்று கூலா இருக்கணும் அல்லது சூடா இருக்கணும். அது கூலும் இல்லை சூடும் இல்லை என்று ஒரு நிலைமை எடுக்கணுமா? ரெண்டுல ஒன்றே இருந்தே ஆகும். அப்ப எனவே அதுதான் இஸ்தமியானுங்கிறது. அப்ப இது ஹபர், முரண்பட்ட 100க்கு 100 முரண்பட்ட இரண்டு ஒன்று சேரும் என்று சொல்றது ஒரு தகவல். இந்த தகவல் உண்மையா பொய்? எதை வச்சு நாங்கள் அறிஞ்சு கொண்டோம்? பகுத்தறிவை வச்சு அறிஞ்சு கொண்டோம். அடுத்ததாக இப்பதான் நிச்சயம், இப்ப இது பொதுவாக இது முஅத்தஸிலாக்கள் உஸூல் ஃபிக்ஹ் பத்தி எழுதக்குள்ள இப்படித்தான் ஆரம்பத்தை என்ன செய்வாங்க, அந்த ஹபர் என்று எழுதுவாங்க. அதை அவர் அந்த அந்த முறையில் எழுதிக்கிறார், அந்த ஹபரை கொண்டு வந்தீங்க. புறவு என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஹதீஸுக்கு வர்றார். அக்ஸாமுல் ஹபர், நாம இப்போ இந்த ஹபருங்க கூட ஹதீஸை நான் ஆடுறார். வல் ஹபர் யன்கஸிமு இலா கிஸ்மைன், அதாவது எந்த ஹபரும் பிரிக்கலாம். இப்போ ஹதீஸைத்தான் பிரிக்கணும் இல்லை, அக்ஸாமுல் ஹபர் என்று ஆஹாது முத்தவாத்திரன்னு பிரிக்கிறது. அது சாதாரண செயலையும் என்ன செய்யலாம், செய்தியையும் நாங்கள் உலக செய்தியை கூட ஆஹாது முத்தவாத்திர் என்று பிரிக்கலாம். அப்ப அது அப்ப ஆஹாது முத்தவாத்திர் என்று செய்தியை பிரிக்கக்குள்ள அதுல மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹபரும் அதுல அடங்கும். வல் ஹபரு யன்கஸிமு இலா கிஸ்மைன், ரெண்டாக பிரியும், ஆஹாதின் வ முத்தவாத்திரின். அப்போ ரெண்டா பிரிக்காங்க. அப்போ முத்தவாத்திரன்னு சொன்னால் நீங்கள் முஸ்தலஹ் ஹதீத்தில் படிச்சிருப்பீங்க. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தைசர் முஸ்தலஹ் ஹதீஸ் கிதாபை நான் இதில் போடுறேன் உங்களுக்கு பிடிஎஃப்பில். அதை வேணுமெண்டாக்கலன்னு செய்யலாம், நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். அப்போ முத்தவாத்திரன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, ப்ரோக்ராம் சொல்லுவார். அப்போ அதுக்கு எதிரான சொல் ஆஹாத். ஆஹாத் 3 வகை, மஷ்ஹூர், அசீஸ், கரீப் என்று 3 நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஆஹாத் என்ற சொல்லுக்குள்ள இந்த 3 அடங்கிடுது, மஷ்ஹூரும் அசீஸும் கரீபும். அதனால ஜுவைனி அவங்க அதை பிரித்து சொல்ல மாட்டாங்க, இந்த ஆஹாத்ன்னு சொல்றதுனால அதுக்கு அவங்கள்ட்ட அடங்கிடும். பிறகு அவர் என்ன முத்தவாத்திற்கு என்ன செய்வாரு? ஃபல் முத்தவாத்திர் மா யூஜிபுல் இல்ம, அது ஒரு அறிவை உண்டாக்கும், உறுதியை உண்டாக்கும். முத்தவாத்திரான செய்தி என்ன செய்யும்? அறிவை உண்டாக்கும். அப்ப இந்த இல்மில 2 வகை இருக்கு, அல் இல்மு தரூரி, அல் இல்முன் நலரி. அதாவது இல்மு தரூரி என்றால் எங்களை மீறி நாங்க நம்புற விஷயம், அது நாங்க விரும்பி ஆய்வு பண்ணி யோசிச்சு அந்த அறிவை படுறதில்ல, அது எங்களை மீறி எங்களை உந்தி கொண்டு வரக்கூடிய அறிவு. உதாரணமாக நாங்கள் நெருப்பு என்று சொன்ன உடனே சுடுறது என்ன செய்யுது எங்களுக்கு அறிஞ்சு கொள்றோம். ஒரு நாள் நெருப்பண்ணு மட்டும் தான் சொன்னார், அப்படி சொன்ன உடனே என்ன செய்யுது உங்களுக்கு சுடுகுது என்று வருகிறது. அது மாதிரி முத்தவாத்திர் என்று சொன்ன என்ற அந்த சம்பவம் வந்த உடனே உங்களுக்கு அந்த அறிவு வருமா? இல்ல, அதை யோசிச்சு தானே வழங்கணும். அப்ப எனவே யூஜிபுல் இல்மன் நலரி, அப்ப யூஜிபுல் இல்மல் தரூரி என்று என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. முத்தவாத்திரான வஹுவ அன் யர்வியஹு ஜமாஅத்துன் أن لا يقع التواطؤ على الكذب عن مثلهم وهكذا إلى ينتهي إلى المخبر عنه. அப்ப பல பேர் عدد كثير مصطلح هذه படிச்சிப்பீங்க. بحيث تحيل العادة تواطؤهم على الكذب وكان مستندهم الحس. நீங்க சைது முஸ்லஹதீங்க அதை இப்போ வேற இபாரத்தில் சொல்றாரு. அதே இதுதான், வித்தியாசம் இல்லை, ஆனால் கொஞ்சம் வேற இபாரத்தில் சொல்றாரு. ஐயர்வியஹு ஜமா, பல பேர். எப்படியான பேர்? லா யகவு தவாத்து அலல் கதிப், அவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு நாம போய் செல்லுவோம் என்று வராத அளவுக்குரிய ஜமாத். ஜமாத் எந்த அளவுக்கு? தவாத்து என்ன அர்த்தம்? என்ன ஒத்து பேசிக்கொள்றது. உதாரணமா இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னு சொன்னா, இப்போ ஃபுட்பால் மேட்சில் என்ன ஹக்கம் இருக்கார், நடுவர். அப்ப நடுவர்கிட்ட என்ன செய்யறது? ஒரு பரிக்கு என்ன செய்யறது? நேரப்பட பேசுறது, நாங்கள் உங்களுக்கு சம்திங் தாரோம், எங்களுக்கு சார்பாக ஒரு பெனால்ட்டி ஒன்று பிடிச்சிட்டாங்க எப்படியாவது என்று சொல்றது, முழங்குதானே? அப்ப இது சொல்றது இது தவாத்தோ.
சொல்லுவாங்க யதவாத்தவுல் ஹகம் மா அஹதில் ஃபரீகைன், ஒரு ஃபரீக்கோட இவர் என்ன அப்ப என்ன பேர் ஏற்கனவே ஒத்து பேசி வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் தாத்துவண்டா நாம எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு ஆள் வாராருண்டா நாங்கள் 3 பேர் சேர்ந்து சொல்றோம், நம்ம வந்தோன்னு அவனை பேர் காட்டுவோம், அவனுக்கு இப்படி ஒரு செய்தி சொல்லுவோம்னு சொல்றோம். அப்ப இப்படி இப்போ 3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு தகவலை செஞ்சா அதுக்கு சொல்ற தவாத்து. ஐ தவாத்துஹும் அலல் கதிப், ஒரு பொய்யை இவர்கள் கட்டி ஒத்துழைச்சி செய்வார்கள் என்கிறது அசாத்தியம். அன் மிஸ்ரிஹிம், அந்த ஜமாஅத்துன் அன் ஜமா, அப்ப அதே எண்ணிக்கை அதை விட கூட எண்ணிக்கை என்ன செய்யணும், அவளை போட ஆக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும். வஹாகதா இலா அன் யன்தஹிய, அது முடிய காட்டிலும் இலல் முஹ்பரி அன்ஹு, இறுதியாக ஒரு தகவல் என்று வருமே ஒரு ஆள், ஒன்று ரசூலுல்லாஹ் முடியும், அல்லது தாபியங்கள் முடியும், அல்லது அத்பா தாபியங்கள் முடியும், அவங்க முஹ்பரி அன்ஹு, அந்த செய்தியாக கடைசியா போய் முடிகிறாள் உழைச்சு அவ்வளவு மட்டுக்கும் என்ன அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இப்படி செல்லும். இப்படி அப்ப நிறைய பேர் அப்ப முஸ்தலஹ் ஹதீஸ் சொல்ற மாதிரி அய்யருயஹு அததுன் கதீருன் துஹீலுல் ஆதது தவாத்துஹும் அலல் கதிப் என்று கொண்டு அடுத்தது ஃபயகூனு ஃபில் அஸ்லி, அந்த செய்தியாக ஃபெஸ்ட் அவரால் சொல்லுவார், ஒவ்வொருவராக்களும் ஆக ஃபெஸ்டா சொல்லக்குள்ள அன் முஷாஹதா, அவர் கண்ணால பார்த்திருக்கணும், அவு சமா, அல்லது காதால கேட்டிருக்கணும், லா அன் இஜ்திஹாத். அப்ப இதைத்தான் முஸ்தலஹ் ஹதீஸ்ல போடிப்பாங்க வகான முஸ்தனதுஹும், அவங்களுடைய அது அவர் இந்த தகவலை சொல்லக்குள்ள அந்த தகவலுக்குரிய ஆதாரம் என்ன, அவர் முஷாஹதா, அவரை நெஞ்சிக்கணும், கேட்கணும், கண்ணால பார்த்திருக்கணும், அவு சமா, அல்லது காதால கேட்டிருக்கணும். லா அன் இஜ்திஹாத், நான் நினைக்கிறேன் அவர் அப்படி சொன்னாரு, அப்ப அதை ஆயிரக்கணக்கான பேர் சொல்றாங்க இல்ல, அப்ப அது முத்தவாத்திர, ஏன் நான் நினைக்கிறேன்னு சொன்னார், அல்லது எந்த நான் இஜ்திஹாது பண்ணி நான் விளங்குன விளக்கத்துக்கு அப்படித்தான் என்று சொல்றாரு, அது 1000 பேர் ரிவாயத்து செய்யறாங்க, அது முத்தவாத்திராக மாற முடியும். ஏனென்றால் அசுல் என்ன அறிக்கணும், கண்ணால பார்த்து இருக்கணும், அல்லது காதால கேட்டு இருக்கணும். அடுத்ததாக எப்படி முத்தவாத்திற்கு உதாரணம் சொல்றாரு, என்ன உதாரணம் சொல்றாரு, கல் இஹ்பாரி அன் முஷாஹதத்தி மக்கா, மக்காவை பார்த்து என்று ஒரு செய்தியை சொல்றாரு. ஹஜ்ஜி ஒரு ஆள் போயிட்டு, அல்லது உம்ராவு போயிட்டு, அல்லது சவுதிக்கு வேலை செய்ய போயிட்டு காபத்துல்லாவை பார்த்துட்டு வந்து அவர் சொல்றாரு, நான் பார்த்தேன், காபத்துல்லாவை பார்த்தேன், மக்காவை பார்த்தேன். அந்த பார்த்தேன்ங்கிறத ஒவ்வொரு ஆக்களும் கேட்டு 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 கிடைக்கும். அப்ப இந்த மக்காவை பார்த்தேன் இந்த தகவலிக்கு தானே, அப்ப அது முத்தவாத்திர். அவு சமாஇ ஹபரில்லாஹி தஆலா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கேட்கிறது. இப்போ ஒரு சஹாபி அந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியை என்ன ஒரு ஜமாத்து கேட்காங்க, தெரியும் அந்த அந்த அதது கசீருக்கு எண்ணிக்கை இல்லை, ஒவ்வொரு ஆக்களும் 5 10 40 சொல்லி ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லிட்டு போறாங்க, 10 12 20 40 சொல்லி 80 சொல்றாங்களும் மிக்காங்க. இப்படி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதாரம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா ராஜிஹான சொல்லுன முத்தவாத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. எந்த எண்ணிக்கையில அங்க அறிவு ஏற்படுதோ உறுதி ஏற்படுதோ அந்த எண்ணிக்கை தான் அதான் அததுன் கசீரன்னு சொல்றது. அப்ப எனவே நிறைய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க. அப்ப நிறைய தாபியங்கள் சஹாபாக்கிட்ட கேட்காங்க, நிறைய அத்பாவு தாபியங்கிட்ட கேட்காங்க. அப்படியோ என்ன செய்யறாங்க, அப்படி வாரது அது முத்தவாத்திர். பிஹிலாஃபில் இஹ்பாரி அன் முஜ்தஹதின் ஃபீஹி, ஒரு ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி அறிவிக்கிறது. க இஹ்பாரில் ஃபலாசிஃபா பிக்தமில் ஆலம், உலகத்துக்கு என்ன இல்லை ஆரம்பம் கிடையாது, உனக்கு தானே உலகத்துக்கு ஆரம்பம் கிடையாது என்று சொல்ற ஃபலாசிஃபாக்களுடைய. அப்ப ஃபலாசிஃபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உலகம் என்ன இல்லை, அதுக்கு ஆரம்பம் கிடையாது. அதாவது அல்லாஹ் இருக்கிறதோடு அல்லாஹ்வுடைய சேர்த்து என்ன செய்யுது அந்த உலகம் இருக்குது. அப்ப அப்படி அதனாலதான் கிதமில் ஆலம்னு அவங்க சொல்றது. அப்ப இது அவங்க ஃபலாசிஃபாக்கள் அதுக்குரிய முகத்திமாத் நதாயிஜ வச்சு சொல்றாங்க, இது உலகம் அல்லாஹ்வுடைய இருக்குது அப்படின்னு சொல்லி. உலகம் மனுஷன்னா பிரபஞ்சம், அதாவது அல்லாஹ் அல்லாத எல்லாம் என்ன, அதுக்கு நான் ஒழுங்காப்படுத்திக்க முந்தி நினைக்கிறேன், 2ஆம் 3ஆவது வகுப்புல அதை பத்தி அந்த ஃபலாசிஃபாக்களுடைய அந்த தத்துவத்தை பத்தி. அப்ப அவங்க எப்படி அதை எடுக்கிறாங்க, அந்த முடிவு தவறான முடிவு, அந்த முடிவு எப்படி எடுத்தாங்க, அவங்க ஒரு முகத்திமா 2 முகத்திமா சூரா குபுரா அப்புறம் நதீஜான்னு போட்டு எடுத்தாங்க. இப்ப இது அவங்க திங்க் பண்ணி சொல்றதானே. இது 1000 பேர் சொன்னா அது முத்தவாத்திரா பேத்திருமா, ஏன் இல்லை, ஏன் அவர் அடிப்படை வந்துக்கிட்டு இஜ்திஹாதோட சொன்னது, அது கேட்டேன் பார்த்தேன் என்று தகவல் இல்லாதுக்காக.
இப்ப ஆஹாதுன்னா நான் சொன்னேன், இப்ப எதெல்லாம் முத்தவாத்திர் இல்லையோ அதெல்லாம் என்ன ஆஹாத். அதது கசீர் இல்லாம, அப்ப அதது கசீர் இல்லாம என்ன மஷ்ஹூரா 3 இருக்கிறது, 2 இருக்கிறது, அல்லது 1 இருக்கிறது, அல்லது கூடுதலா இருக்குது ஆனா முத்தவாத்திர அளவுக்கு போகல, அந்த அதாவது இல்மு ஏற்படக்கூடிய அளவுக்கு போகல, அப்படி இருந்தாலும் என்ன அது என்ன செய்யாது, முத்தவாத்திர் ஆகாது. வல் ஆஹாது ஹுவ அல்லதி யூஜிபுல் அமல வலா யூஜிபுல் இல்ம. அதென்ன ஆஹாது என்ன செய்யும் என்றால், அதை கொண்டாங்க ஃபிக்கு பாடங்கள்ல, அது இபாதாத்துகள்ல, அப்வாபுல் ஃபிக்ஹியாக்கள்ல கொண்டு அமல் செய்யலாம். விளங்குதானே? தஹாரா இருக்குது, ஸலா இருக்குது, ஸௌம் இருக்குது, ஹஜ் இருக்குது, முஆமலாத் இருக்குது, அடுத்தது முனாக்கஹாத் அல் அஹ்வாலு ஷக்ஸிய்யா இருக்குது, அடுத்தது ஜினாயாத் இருக்குது. இதுகள்லாம் என்ன செய்யலாம், நாங்கள் அமல் செய்யலாம். வலா யூஜிபுல் இல்ம, என்னது இதை ஏற்படுத்தாது, உறுதியான அறிவை ஏற்படுத்தாது, உறுதியான அறிவை ஏற்படுத்தாது. ஆனா என்ன, ஒரு செய்தி என்றால் பொதுவாக அப்படித்தான் இருக்கும், அந்த வல்லாஹாதுங்கிறது பொதுவாக. ஆனா ஹதீஸ் என்று வரக்குள்ள அந்த அந்த சில நேரங்கள் என்ன செய்யுமது, அது யூஜிபுல் இல்ம என்ன செய்யுமது, அதை நீங்க முஸ்ஸலஹ் ஹதீஸ்ல படிச்சுப்பீங்க. முசல்சல் பில் ஐம்மா, விளங்குதானே, அல்லது தலக்கத்துல் உம்மா பில் கபூல், விளங்குதானே, புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ் போல எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றது. அந்த டைமுக்கு அது ஆஹாதாக இருந்தாலும் என்ன செய்யும், அது பிறகு அதுக்கு அந்த அந்த இல்மு நலரிய என்ன ஆய்வு பண்ணி வழங்கக்கூடிய அந்த உறுதியை என்ன செய்யும், அது கொடுக்கும். ஆனா இந்த அடிப்படையை வச்சுதான் என்ன செய்யறாங்க முஅ்தஸிலாக்கள் என்ன செய்யறாங்க என்றால், ஆஹாத என்ன செய்ய அகீதாக்கு எடுக்க இயலாது என்று சொல்றாங்க. ஆஹாதுக்கு எடுக்க இயலாது. ஏண்டா அவங்கள்ட்ட அடிப்படை என்ன, அடிப்படை பகுத்தறிவு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க என்றால், ஒரு ஹதீஸ் வரும் என்று சொன்னால் பகுத்தறிவுல போட்டு பார்ப்பாங்க. அப்ப பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுது என்றால் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. பகுத்தறிவுக்கு முரண்படுது என்றால் நிராகரிக்க மாட்டாங்க. பகுத்தறிவுக்கு ஏத்த பிரகாரம் அதை வலிந்துரை தவில் செய்வாங்க. இப்ப மாமனாக அந்தஸ்து லிமா ஹலக்து பியதைய என்று வந்தால் அவங்ககிட்ட பகுத்தறிவு சொல்லுது அல்லாஹ்வுக்கு கைரிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு கைரிக்க முடியாது. முத்தஸிலாக்கள் சொல்றாங்க. அப்ப சொன்னால் என்ன அர்த்தம், அப்ப ஆயத்துல வருது, அப்ப ஹதீஸை விட்டு போட்டு ஆயத்திலே வந்திருக்குது. அப்ப என்ன செய்யறப்ப அப்ப அவங்க சொல்லுவாங்க அது குர்ஆனை தட்டையில, அது அப்ப சொல்லுவாங்க அது சரிதான், நான் எதைனிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அவருக்கு கையென்று கொடுக்க இயலாது, அதுக்கு குதுரத்தன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லது அதுக்கு கருத்து சொல்லப்பட நாக்கால மட்டும் சொல்லிட்டு போகணும் என்று சொல்லுவாங்க. அதே போல வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் அல்லாஹ் தஆலா பேசினான்னு வருது. ஆனா முஅ்தஸிலாக்கள் என்ன செய்யறல்ல, சிஃபத்துல் கலாம் ஒன்று இல்ல, முத்தகல்லிம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஆனா இன்ன லில்லாஹி சிஃபத்துல் கலாம் என்று சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுல தெளிவா வருது வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமான். அப்ப என்ன செய்வாங்க, அதை அப்ப குர்ஆனை ரத்து பண்ணிடுமா, அதுல எல்லாம் முத்தவாத்திர் தானே. அப்ப அவங்க சொல்லுவாங்க அதுல அதுக்கு வேற அர்த்தம். அப்ப என்ன கல்லமே என்றா ஐ ஜரஹ, காயப்படுத்தினான், அல்லாஹ் தஆலா மூசாவை காயப்படுத்தினான். அப்ப என்னத்துல பிடிச்சி காயப்படுத்தினேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அது ஹிக்மத்தை கொண்டு என்ன செஞ்சான், காயப்படுத்தினான். இப்ப எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு அரபு பாஷையில் இருக்கிற ஒரு கருத்தை கொடுத்து அந்த சிவத்தை தட்டி விட்டுருவாங்க. அதே போலதான் ஹதீஸில் அல்லாஹ் தஆலா அந்த அடிவானத்துக்கு இறங்குறாண்டு வருது. அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்ய இயலாது, இறங்க இயலாது என்ற நுசூல் வந்துகிட்டு லா யலீகு பில்லாஹி தஆலா. அவங்களோட பார்வையில் அவங்களோட பகுத்தறிவு கோட்பாடு சொல்லுது அல்லாஹ் ஒரு கடவுளா இருப்பவன், அவன் என்ன செய்யப்பட அசையவும் மாட்டானாம், அசையாமலும் இருக்க மாட்டான். இது லரூர் அக்லியாக்கு போல, அது லைஸ பி முத்தஹர்ரிக்கின் வலா சாக்கின். அல்லாஹ் தஆலா என்ன அசையாமலும் இல்லை அசைஞ்சும் இல்லை, ரெண்டும் இல்லை. எப்படியோ இதான் சொல்றேன், அந்த இப்படி அப்படியே அடுத்த அவங்கள்ட்ட அடிக்கும். இப்ப அதனால அவங்க என்ன சில இன்சிடென்ட் வந்ததுனால இப்ப அல்லாஹ்ங்கள்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய மலக்கு இறங்குறாங்க, அல்லாஹ்வுடைய கர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க அதை தஅவீல் செய்வாங்க. இப்ப அந்த தாக்கம் தான் அந்த முத்தஸிலாக்களுடைய தாக்கம் தான் பின்பு இந்த அபு இஸ்ஹாக் அல் இஸ்ஃபராயினி, அடுத்தது அபுல் மாலி அல் ஜுவைனி, இப்ப நாங்க இப்ப இந்த கிதாபை படிச்சு கொண்டிருக்கிறாள் அவர், அடுத்து அபு ஹாமித் அல் கஸாலி, அடுத்தது அல் ஃபஹர் ராஜி போன்றாக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் வந்துதான் அப்புறம் அஷ்அரியா கொள்கைக்கு இந்த சிந்தனை கோட்பாடு அப்படியோ வருகிறது. அப்ப இந்த அவங்களையும் சில ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படித்தான், ஏதாவது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் வந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும், அது பகுத்தறிவுக்கு முரணா இருக்குது, அப்ப தாவீல் செய்யணும்னு சொல்றதை பார்க்கிறோம்.
பார்க்கணும். அது புகாரில வந்தாலும் சரிதான், முஸ்லிம்ல வந்தாலும் சரிதான், அது இமாம் மாலிக் தான் அறிவிச்சாலும் அந்த ஹதீஸ், இமாம் ஷாஃபி இமாம் தான் அறிவிச்சாலும் சரி, இமாம் அஹமது பின் ஹம்பல் தான் மூலமா வந்தாலும் சரி, பெரிய இமாம்கள் மூலம் வந்தாலும் சரி, அது கபர் ஆகாது, அது நாம் என்ன செய்யணும், பகுத்தறிவு முரணா வருது என்று நிராகரிப்பாங்க. அப்ப அதனால தான் அவர் என்ன செய்யறாரு, ஜுவைனி வளர்க்கும் சொல்லக்கூட ஆஹாதுக்கு வல் ஆஹாது ஹுவல்லதி யூஜிபுல் அமல, அது என்ன செய்யும், அந்த அந்த அமல் செய்யலாம், அதாவது அபுவாபுல் ஃபிக்ஹியாவுல செய்யலாம், வலா யூஜிபுல் இல்ம், அது அறிவக்கூடிய அந்த அவங்க சொல்றேன், இந்த அகீதாவுக்கும் இல்மு வரணும், இல்மு உள்ள ஒன்று தான் அகீதாக்கு எடுக்கலாம். எனவே அந்த வகையில் அவங்க எடுக்கிறல, ஆனால் அது தவறான கொள்கை. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். والآحاد وهو مقابل المتواتر هو الذي يوجب العمل ولا يوجب العلم. ஏன் அது الاحتمال الخطأ فيه, அதில் என்ன செய்யலாம், ஒருவேளை ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வந்து புலவிடலாம். புரோக என்ன செய்யறார் என்றால் ஆஹாதை வந்து ரெண்டா பிரிக்கார். அவர் நாங்கள் முஸ்தலஹ் ஹதீஸ்ல பிரிக்கிற மாதிரி பிரிக்காம, என்ன மஷ்ஹூர் அசீஸ் ஹசன் பிரிக்காம, அவர் உசூல் ஃபிக்ஹ் ஏற்ற மாதிரி பிரிக்கிறார். ஏன்னா முர்சல் முஸ்னத்னு பிரிக்கிறார். முஸ்னத் என்று சொன்னால் அறிவிப்பாளர் யாரும் விடுபடாம வாரது. முர்சல் என்றால் அறிவிப்பாளர் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து வாரது, ஏதோ ஒரு இடத்துல விழுந்து வாரது. முர்சல் வ முஸ்னத் என்று பிரிக்கிறார். வயன் கசிமு ஆஹாது வந்து இலா முர்சலின் வ முஸ்னதின். முதலாவது அல் ஹதீஸுல் முஸ்னத். ஃபல் முஸ்னது மத்தஸல இஸ்னாதுஹு, அது இஸ்னாது தொடராவாரதான் முஸ்னத். அப்ப உசூலிங்கட்ட முஸ்னத் என்றால் சனது வந்து அப்படியோ இத்திசாலா வராது, அதுல யாருமே விடல, தொங்கல்லையும் விடல, நடுவுலையும் விடல, ஆரம்பத்திலையும் விடல. அப்படின்னு அது முஅல்லக்கும் இல்ல, முர்சலும் இல்ல, முஅல்லலும் இல்ல, முன்கத்தியும் இல்ல. அப்ப மூணும் இல்லாமலே எல்லாம் கிளியரா வருது. ஃபல் முஸ்னத். வல் முர்சலு, முர்சல் வந்து என்ன, மாலம் யத்தஸில் இஸ்னாதுஹு, ஏதோ ஒரு வஜிஹில ஏதோ ஒரு முறையில் இஸ்னாத் என்ன செய்கிறது, ஏதோ ஒரு வகையில இஸ்னாதுல இடவழி விட்டு வாரும். அப்ப அதுல இது எல்லாம் அடங்கும். எது அடங்கும், முஅல்லக் அடங்கும், ஏனென்றால் அது ஆரம்பத்திலே விழுகுது. முர்சல் அடங்கும், அது முர்சலு சஹாபி, முர்சலு தாபிஇ, அது கடைசியில் விழுகுது. அடுத்தது முஅதல், 2 பேர் விழுகிறாங்க. முன்கத்தி, ஒரு ஆள் விழுகிறாரு ஏதோ ஒரு இடத்துல. முதல்லஸ், இதெல்லாம் என்ன செய்யும். அடுத்தது முர்சலுல் ஹஃபி, இதெல்லாம் முர்சல்ங்கிற சொல்லுக்குள்ள அடங்கும். அப்ப முர்சல் வந்துகிட்டு இந்த உசூலியின் அம்மு மிம்மா எதுக்குருகுல் முஹத்திஸூன். முஹத்திஸீன்கிட்ட முர்சல் என்றால் முர்சலு தாபிஇ, சில நேரங்களில் முர்சலுல் சஹாபிக்கும் பாவிப்பாங்க. அல் ஹதீஸுல் முஸ்னத் மத்தஸல இஸ்னாதுஹு பி அன் சுர்ரிஹ பி ருவாத்திஹி குல்லிஹிம், அந்த அறிவிப்பாளர்கள் இருக்கிற எல்லா அறிவிப்பாளர்களும் என்ன அறிவிக்கப்பட்டு வர. வல் முர்சல் மாலம் யத்தஸில் இஸ்னாதுஹு பி அன் யுஸ்கித பஅது ருவாத்திஹி, ஒரு சில அறிவிப்பாளர் அது ஆரம்பத்தில் விடலாம், தொங்கல்ல விடலாம், நடுவில் விடலாம், தொடர்ந்து விடலாம், அல்லது ஒரு ஆள் மட்டும் விடலாம், எப்படி விழுந்தாலும் சரி. فإن كان من مراسيل غير الصحابة, சஹாபாக்கள் இல்லாமல் மத்தாக்கள் அறிவிக்கக்கூடிய இன்கிதாவான ஹதீஸ்கள் வந்து ஃபலைஸ பிஹுஜ்ஜா. இப்ப நான் ப்ரோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றேன், அந்த மராசில் சஹாபா பத்தி ப்ரோ சொல்றேன். இப்ப சஹாபாக்கள் இல்லாதாக்கள், சஹாபாக்கள் இல்லாதாக்கள் அறிவிக்கக்கூடிய மராசிலியே. அப்படி என்றால் ஒரு சஹாபி அல்லாதால ஒரு ஆள், அப்ப தாபியோ அத்பா தாபிங்களோ அதுக்கு பின்னால வந்தாலோ ஒரு என்ன செய்யற உருவத்தில் என்ன உழக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆக்களை விழுத்தாட்டி அறிவிக்கிறார். ஃபலைஸ பிஹுஜ்ஜா, ஆதாரமாக எடுக்க முடியாது. ஏன் லிஹ்திமாலி அன் யகூன ஸாகிது மஜ்ரூஹன், அந்த விழுந்தாரே ஒருவர் யாரு, அந்த அறிவிப்பாளர் தொடரல, அந்த விழுந்த ஆள் வந்து சிக்கத்தாவும் இருக்கலாம், அதே நேரத்தில் என்ன சிக்கத்து இல்லாம உள்ளவராகவும் இருக்கலாம். அப்ப எனவே அப்ப முஹத்திஸீன்கிட்ட அந்த இடம்பாடு வரும் என்றால், விழுந்தால் வந்து அன் யகூன சிக்கத்தன் யஹ்தமில் அன் யகூன சிக்கத்தன் யஹ்தமில் அன் யகூன கைர சிக்கா என்றால், அப்ப அந்நேரம் என்ன ஹதீஸ் வந்து லைஃப் ஆகிவிடும். அப்ப எனவே முர்சலை எடுக்க இயலாது. இல்லா மராசீல சயீத் இப்னுல் முஸய்யப், சயீத் இப்னு முஸய்யப் வந்து ஓ மின் கிபார் தாபிஈன், அவருடைய இதை தவிர அவருடைய முர்சலை தவிர, அவருடைய முர்சலுக்கு வந்துகிட்டு ஒரு சில இமாம்கள், குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவங்களோட அர் ரிசாலா என்ற கிதாபில் இணைஞ்சிக்கிறாங்க. யார்கிட்ட
இவர் சயீத் இப்னு முஸையபுட அந்த முர்சலை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி சொல்றார். அப்படி அப்ப இது ஷாஃபி ஏன் காரணம் என்றால் அவர் உம்முல சொல்லிக்கார் வயிர்சாலு சயீத் இப்னு முஸையப் இந்தனா ஹஸனுன் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல ஷாஃபி மதபை சேர்ந்தாக்கள் இது தப்சீர் பண்றதுல சர்ச்சையாகி அதுல இறுதியான முடிவு சர்ச்சையின் இறுதி முடிவு என்ன என்று சொன்னால் அந்த சயீத் இப்னு முஸையபுடைய அந்த முர்சல் வந்து அந்த நிபந்தனைகளோடு இருக்கும் என்றால் சில நிபந்தனைகள் ராவியில உள்ள முர்சில் அந்த இரசால் பண்றவருடைய அவரில் உள்ள சில 3 நிபந்தனைகள் அடுத்து அந்த ஹதீஸ்ல வந்து ஒரு நிபந்தனை இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யலாம் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்து. அது என்னது 3 ஷரத்து அந்த முர்சில் அந்த ரிவாயத்துல் இர்சால செய்யறாரே அவரில் 3 நிபந்தனை இருக்கணும். ஒன்று அங்க கூனல் முர்சிலு மின் கிபாரி தாபிஈன். அப்ப அந்த முர்சில் வந்து என்ன கிபாரு தாபிங்கிற சிகாரு தாபின் என்றாலும் இயலாது ஜுஹுரி மாதிரி உனக்கு இல்லை இயலாது. அப்ப கிபாரு தாபை சயீத் முஸையபை சொல்லலாம். அடுத்தது இப்ப அவரு முர்சல்ன்றா என்ன ஒரு தாபி ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னேன்னு சொல்றது. அப்ப அவர் தாபிங்கிற ரசூல் கேட்கலையே அங்க ஒரு ஆள் விழுந்திருக்கு. அந்த விழுந்தாள் யாரு ஒன்று சஹாபியா அரிக்கலாம் அல்லது தாபியா அரிக்கலாம். அப்ப தாபியா இருந்தா என்ன அரிக்கலாம் சிகத்தா அரிக்கலாம் கைர் சிகத்தா அரிக்கலாம். இப்ப அதனால ரத்து பண்றோம். இப்படி அவரு அந்த சொன்ன தாபியை அவர் விழுத்தாட்டி சொல்றாரு தானே. இப்ப அவர்கிட்ட யாருன்னு பேரை கேட்டால் அவர் பேரை சொல்லக்கூட நம்பிக்கையான சொல்லாதான் சொல்லுவார். அப்படின்னு சொன்னா லாயருவி இல்லான்னு சிக்கா அவர் ஷேகுமாரெல்லாம் சிக்கா உள்ளாக்களை தான் இருக்கணும். இருந்தா என்ன செய்யலாம் எடுக்கலாம். அடுத்தது வைதா ஷாரக்கவுல் ஹுஃபாதுல் மாமூனுன் லம் யுகாலிஃபு. இப்ப இந்த சயீத் முஸையபுடைய உதாரணத்துக்கு அவருடைய ரிவாயத்தை எடுத்து வேறு ஹதீஸ்களை அறிவிக்கிறதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கான்னு பார்த்தா இல்ல ஒத்துமை தான் இருக்கும். அப்ப இந்த 3 நிபந்தனையும் என்ன செய்யணும் கட்டாயம். அப்ப யகூன மின் கிபார் தாபிஈன் வைதா சம்மா மன் அர்ஸல அன்ஹு சம்மா சிகத்தன் வைதா ஷாரக்கவுல் ஹுஃபாதுல் மாமூனுன் லம் யுகாலிஃபுஹு. உனக்கு இந்த 3 நிபந்தனையும் இருக்கணும். அதோட பின்னுக்கு வாரது ஒன்று சேரும். என்னது வேறொரு வகையில முஸ்னதா வரணும் அல்லது வேறொரு வகையில முர்சலா வரணும் அல்லது ஒரு சஹாபியுடைய சொல்லுக்கு உடன்பட்டு வரணும் அல்லது மதீனாவில் இருக்கிற ஏதோ அதிகமான அறிஞர்கள் அதை கொண்டு ஃபத்வா கொடுத்திருக்கணும். இதுல ஏதோ ஒன்று அதுல அந்த முர்சலோட சேரும் என்றால் அதுக்கு ஒரு கூவத்தை ஏற்படுகிறது, அது ஒரு தனி பலம் ஒன்று ஏற்படுது என்று சொல்றாங்க. அப்ப இந்த நிபந்தனைக்கு அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அர்-ரிசாலா என்ற கிதாபுல இந்த என்ன செஞ்சிக்கிறாங்க சயீத் இப்னு முஸையபுடைய அந்த மராசில் இருக்கக்கூடிய காரணங்கள் அவங்க சொல்லி அந்த என்ன பைஉல் ஹயவானி என்ன பில்லஹம் மின் ஜின்ஸிஹி. அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆடு ஒன்று இருக்குது, இந்த ஆடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஆள் அந்த ஆட்டை என்ன இன்னொரு ஆள்கிட்ட ஒரு 10 கிலோ ஆட்டிறச்சி வச்சுக்கிட்டா நீங்க சொல்றீங்க அந்த 10 கிலோ ஆட்டிறச்சி தந்துட்டு இந்த என்னத்தை இந்த ஆட்டை எடுத்துங்கன்னு சொல்றது. அப்ப நீங்க ஒரு ஹயவானை கொடுத்துட்டு இறைச்ச வாங்குனீங்க. அது கூடுமா கூடாதாங்கிற அந்த அங்க விஷயமாக வந்த அந்த ஹதீஸுக்கு தானே. இப்ப அந்த ஹதீஸ ஆதாரமா அந்த ஹதீஸ என்ன செஞ்சுக்கிறாங்க ஷாஃபி இமாம் வந்துகிட்டு என்ன விற்க இயலாது என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல அந்த முர்சலான ஹதீஸ வருது. அதை இந்த உளவு விஷயங்களையும் காட்டி இந்த இடத்துல என்ன செய்யலாம் எடுக்கலாம். அது முர்சில் வந்திருக்கு பாரதாபின்னு இருக்காரு. அதே போல என்ன அது ஒரு வகையில முஸ்னதா வந்திருக்குது. அதை கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. அதிகமான மதீனா உலமாக்கள் அதை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக என்ன கருத்துக்களை வச்சு அதை நியாயப்படுத்துறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த அதைத்தான் இங்க செய்யறது அதுக்காக தனி செய்யறது அது ஒரு முக்கிய விஷயம். அது நீங்க தைசர் முஸ்லா ஹதீஸ்லையும் பாருங்க. அடுத்ததாக தத்ரீபுர் ராவியில விரிவாக எழுதியிருக்கார் இந்த ஷாஃபி இமாம் இந்த 3 நிபந்தனையோடு எடுக்கிற விஷயமாக தத்ரீபுர் ராவியில் எழுதியிருக்காரு. பார்த்துக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். இப்ப அதுக்காக தான் அவர் இங்க இல்லா மராசில சயீத் இப்னுல் முஸையப் மினத் தாபிஈன் அஸ்கத ஸஹாபிய வஅஸாஹா லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர வாசிதாவை நெஞ்சிட்டு விழுத்தாட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஹி ஹுஜ்ஜாயின் ஃபஇன்னஹா ஃபுத்திஷத். அதை ஆய்வு பண்ணப்பட்டு ஃபுத்திஷ அன்ஹா ஃபவுஜிதத் மசானித். அது வேற துருக்குல மசானித் வந்து ஐ ரவாஹா லஹு ஸஹாபி அல்லதி அஸ்கதஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபில் காலிபி
அந்த விழுந்தால் பெரும்பாலும் யாரா இருப்பார் என்றால் சிஹ்ருஹு அபு ஜௌஜத்திஹி, அவருடைய மாமனாராகிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வருவாங்க பெரும்பாலும் அந்த விழுந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இது உலகம் மராசிலு தாபிங்களை பற்றிய அந்த விளக்கம். அடுத்ததாக மராசிலு சஹாபா ஒன்று இருக்குது. ஒரு சஹாபி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தில் அந்த சஹாபி கலந்து கொள்ளல, ஆனால் அந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்களை அந்த சஹாபி அறிவிக்கார். அப்ப அவருக்கு எப்படி தெரியும்? ஒன்று ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்டிருக்கணும், அல்லது சொல்லிருக்கணும் இப்படி நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கணும், அல்லது அந்த சம்பவத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஒன்று இவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதன் மூலமாக நாங்க அவர் அந்த தகவல் அவர் அறிஞ்சிக்கணும். அப்ப இதை மராசிலு சஹாபான்னு சொல்றோம். அப்போ ஒரு சஹாபி தான் நேரடியாக காணாத அல்லது ரசூலுல்லாஹ் நேரடியாக கேட்காத ஒன்று அறிவிக்கிறோம். இப்ப உதாரணம் எப்படி? இப்ப அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறான். இப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருந்தவன், சரிதானே? ரசூலுல்லாஹ் அவங்க மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்களோட தாயார் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாதிமாக என்ன வச்சுட்டு போறாங்க, சரிதானே? இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இஸ்ரா மிஅராஜை பற்றிய சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. இப்ப அது புகாரி முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ். அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா நினைஞ்சாங்க, அப்ப அந்த இஸ்ரா மிஅராஜ் எங்க நடந்த? மக்காவில் நடந்து, மதீனா நடக்கலையே. அப்ப இவர் மதீனாவில் நடக்கிற மக்காவில் நடந்த சம்பவத்தை இவர் எப்படி அறிவிப்பாரு? ரெண்டுல ஒன்று ரசூலுல்லாஹ் ஒரே இணைஞ்சிருந்தாங்க, அவங்க என்ன ஹாதிமாத்தன இருந்தாங்க. அப்ப அந்த டைமுக்கு ரசூலுல்லாஹ் அந்த இஸ்ரா மிஅராஜை பத்தி யாருக்கும் சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டிருப்பாங்க. அல்லது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஒரு சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு சொல்லியிருக்கோம். அப்ப இதுக்கு முர்சலு சஹாபி என்று சொல்றது. அதே போலதான் அந்த இன்ஷிகாக்குல் கமர், ரசூலுல்லாஹ் இணைஞ்சது அந்த சந்திரனை பிளந்து என்ற சம்பவம், அதை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் உதாரணமா இப்னு அப்பாஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா சிகாரு சஹாபா, அவங்க சின்ன ஆக்கள், அவங்க என்ன செய்யல அந்த சம்பவத்தை அடைஞ்சு கொள்ளல. அப்ப அவங்களுக்கு யாரு சொன்னது? அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு சஹாபாக்கள்ட்ட இருந்து நெஞ்சிப்பாங்க, அவங்களோட தந்தையர்மார் நெஞ்சி சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு தானே. அப்ப அதை அல்லது அவங்க ஒரு சஹாபின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை மராசிலு சஹாபான்னு சொல்றது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்கல, ஆனா ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தில் அவங்க நேரடியாக கலந்து கொள்ளல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னேன்னு சொல்றாங்க, அல்லது ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் செய்தின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க அந்த சம்பவத்தை கலந்து கொள்ளல என்றால் அது நாங்க முர்சலு சஹாபின்னு சொல்லுவோம். அந்த முர்சலு சஹாபி வந்துட்டு ஹுஜ்ஜா. இப்ப நாங்க இதுக்கு போற நிபந்தனை ஒன்றும் போடுறோம்ல, எந்த முர்சலு தாபிக்கு போடுற எந்த ஒரு நிபந்தனையும் நாங்க அதுக்கு போடுறோம்ல. அதான் சொல்றாரு, அம்மா மராசிலு சஹாபா பி அன் யர்விய சஹாபியுன் அன் சஹாபியின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபியிட கேட்கார், ஆனா சும்ம யுஸ்கித்து சானிய, அவர் தான் கேட்ட சஹாபியை சொல்லாம அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்காரு, ஃபஹுஜ்ஜத்துன், ஏன் லிஅன்ன ஸஹாபத குல்லஹும் உதூல், சஹாபாக்கள் எல்லாரும் என்ன நேர்மையானவர்கள், அப்ப அவங்க பொய் சொல்ல மாட்டார்கள். அப்ப குல்லு சஹாபத்தி உதூலுன்னு என்ன அர்த்தம்? ஐ மஅசூமூன மின் தஅம்முதில் கதிபி அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேணும் என்று நபி அவங்க பொய் சொல்ல மாட்டார். அப்ப நாங்க ஒரு நல்ல அடிக்காரா இல்லையா, நல்ல நடத்தியான்னு பார்க்கிற அந்த ஹதீஸ்ல பொய் சொல்லக்கூடாதுக்கு அவனுதான். அப்ப சஹாபாக்களும் பொய்யிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றிருந்தால் அப்ப நாங்க அங்க போய் என்ன செய்ய தேவையில்லை, அவங்கள தஸ்கியா பண்றதுக்கு ஆக்கள் தேட தேவையில்லை. அப்ப எனவே அவங்க அவரை ஒரு ஆளை சொல்லாட்டியும் அந்த விழுந்தது சஹாபிதான் என்றதுனால அந்த முர்சல் சஹாபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சஹாபி தாபியிட்ட கேட்கிறது அது நாதிர் ஜித்தன். அப்ப சஹாபிட்ட தான் கேட்டிருப்பார். அடுத்ததாக இஸ்னாதுல் முஅன்னான். இப்ப அன்அனா பத்தி பேசுறாரு. அன்அனாண்ட ஊடாக இப்ப ஒரு ஹதீஸ்ல அன் ஃபுலான் என்று வருது. அப்ப அன் ஃபுலான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இமா புகாரிக்கு முஸ்லிக்கும் இடையில ஒரு சர்ச்சை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்ப அன் என்று வந்தால் அப்ப ரெண்டு சொல்றாலையும் பார்க்கணும், சொல்லப்படுறாலையும் பார்க்கணும். அப்ப அன் ஃபுலான் என்று சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருக்கிறாங்க. வேற இடத்துல ஹத்தஸனா ஃபுலான் என்று வந்தா பிரச்சனை முடிச்சு. அப்ப அண்ணாவோட சேர்க்கையில அப்ப இந்த ஹதீஸ்ல அண்ணன் வந்திருக்குது, வேற ரிவாயத்துல ஹத்தஸனா அக்பரன்னான்னு வந்திருக்குது. அப்ப பிரச்சனை இல்லை. அதோட இப்ப பிரச்சனை என்ன சொன்னால், ஒரு அண்ணன் வந்திருக்குது, வேற ரிவாயத்துல எங்கேயுமே ஹத்தஸனான்னு வரல. நல்லா பார்த்துக்கணும், ஒரு ஹத்தஸனான்னு வரல. அப்ப ரெண்டு பேரும் ஒரே காலத்துல இருக்கிறாங்க. முதல்லிஸும் இல்லை, அந்த அவர் சொல்ற அழிக்காரு தானே, அவர் முதல்லிஸ் இல்லை. அதாவது கேட்காத விஷயங்களை கேட்டது போன்று பாசாங்கு பண்ணி அறிவிக்கிறாள் அல்ல. அப்படியாக இருந்தால் இமாம் முஸ்லிம் அதை எடுத்து ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு இடம் பாடி இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் சொல்றால் முதல்லிஸ் இல்லை,
ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப இமாம் முஸ்லிம் சொல்றாங்க அதை நாங்க எடுக்கலாம். அந்த அண்ணனாவுக்கு ஐபிமான ஹத்தசனான்ற அர்த்தத்தை கொடுக்கணும் நாம என்ற சந்திக்கிறதுக்கு இடம்பாடு இருக்குது. உதாரணமா ஒரே வருஷத்துல ரெண்டு பேரும் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ஜில சந்திச்சிருக்கலாம். ஆனா சந்திச்சுதா தகவல் இல்லை. ஆனா சந்திச்சிருக்கலாம். இம்கானு லிகா சந்திக்கிறதுக்கு. அல்லது பக்கத்து ஊராக இருந்தாங்க, அங்க போய் சந்திச்சிக்கலாம். இப்படி கராயின்களை வச்சு இவங்க சந்திச்சிருக்கலாம் என்ற ஒரு இடம்பாடு வந்தால் இமாம் முஸ்லிம் சொல்லுவாங்க அப்ப எனவே முத்தசில், அதனால் ஹதீஸை முத்தசிலா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இமாம் புகாரி சொல்றாங்க இல்ல, ஒரே காலத்தில் இருக்காங்க, முதல்லிசும் இல்ல, வேற எங்கேயாவது ஒரு தடவாவது இவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்றது ப்ரூஃப் ஆகும். சுபூத்துல்லிகா ஒரு தடவையாவது. அப்படி ப்ரூஃப் ஆனால், உறுதிதமானால், அவர் 1000 தரம் அண்ணன் சொன்னாலும் நாங்கள் அதுக்கு பிமான ஹத்தசனாவை கொடுப்போம் என்று சொல்றாங்க. அப்ப இமாம் புகாரிக்கும் முஸ்லிமுக்குள்ள பிரச்சனை இதுதான், அவள கருத்து வேறுபாடு இதுதான். இமாம் புகாரி சொல்றாங்க அண்ணாண்டு வந்தால், நீங்க சொல்ற மாதிரி ஒரே காலத்துல இருந்தால், அதே போல முதல்ல சில்லே என்று இருந்தால், ஆனால் சந்திக்க இடம்பாடுங்கிறது சரி வரா, ஒரு தடவையாவது சந்திச்சிருக்கணும். ஐ சுபூத்துல் லிகாஇல் முஅன்இனி வல் முஅன்அனி அன்ஹு, ரெண்டு பேரும் ஒருக்கா சந்திச்சிருக்கணும். இமாம் முஸ்லிம் சொல்றான் இல்ல, அது இடம்பாடு இருந்தா போதும், இடம்பாடு இருந்தா போதும். அப்ப இதுக்கு தனிய ஃபஸ்ல் உண்டே நெஞ்சிக்கிறாரு இமாம் முஸ்லிம் அவங்க தங்களோட சஹீ முஸ்லிம் முகத்திமாவில் போட்டு இதுதான் நிபந்தனை, இந்த அப்படி மற்றபடியே நிபந்தனை போட இயலாது அப்படி இப்படின்னு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை நெஞ்சிக்காரு அவரோட முகத்திமாவில் பாவிச்சிருக்காரு. ஆனா முஹக்கிகீன்கள் உதாரணமாக அல் அலாய் ஜாமிய தஹ்சீல்ல வேற பேச்சுக்களை எல்லாம் கொண்டு மரபு கொடுத்திருக்காரு. அதே போல அல் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அவர் ஷரஹ் இலல் திர்மிதியில அந்த இமாம் முஸ்லிமுடைய கருத்துக்கு மரபு கொடுத்திருக்காங்க. அதே போல இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்களும் இணைஞ்சிக்கிறாங்க, தர்ஜீ பண்ணிக்க. அதில் இமாம் நவவியும் இணைஞ்சிக்கிறாங்க, மதுஹபுல் புகாரி தான் ராஜிஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? அது ரெண்டு பேருக்குரிய ஹிலாஃப் லஃப்தி அல்ல, சஹீஹ் அஸஹ் அல்ல, லா சஹீஹ் ضعيف. இப்ப இவர் இமாம் முஸ்லிம் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவர் ஹதீஸ் சஹீஹாக்குனா அது இமாம் முஸ்லிம் கிட்ட இமாம் புகாரி கிட்ட ضعيف. எப்படி உதாரணமா இப்ப முஸ்லிமில் வந்திருக்குது என்ன அரஃபாவுடைய நோம்பை பத்தி வந்திருக்குது, என்ன யுகஃபிரு சனல் மாதியா வல் பாக்கியா, போன வருஷத்துக்கும் பரிகாரமா அமையும் அரஃபாவுடைய நோம்பு, வல் பாக்கியா பின்னையும் வரும். அந்த ஹதீஸை நெஞ்சியார் அப்துல்லா இப்னு மஅபத் அஸ்-ஸிம்மானி அன் அபி கதாதா என்று நெஞ்சியார் அறிவிச்சியார் முஸ்லிமில் அந்த ஹதீஸ் வந்திருக்கு. இப்ப இதுல அப்துல்லா இப்னு மஅபத் அஸ்-ஸிம்மானி அபு கதாதாவை சந்தித்ததாக தகவல் இல்லை. ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய இடம்பாடு உண்டு என்ற அடிப்படையில் இமாம் முஸ்லிம் அவங்களோட சஹீஹ்ல கொண்டு இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஹதீஸ் என்ன செய்யல, இமாம் முஸ்லிம் அவங்க இமாம் புகாரி அவங்க தங்கள் புகாரியில பாபு சௌமி அரஃபான்னு சொல்லி என்ன செய்யல உண்ட போட்டுல, மாறாக அப்படி போட்டு அந்த அரஃபாவுடைய இந்த தினத்துல என்ன ரசூலுல்லாஹ் என்ன ஒரு தண்ணீர் குடிச்ச ஹதீஸை நினைஞ்சிக்காங்க போட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட என்ன இல்லை, அப்துல்லா இப்னு மஅபத் அஸ்-ஸிம்மானி அபூ கதாதா சுபூத்துலிகா ரெண்டு பேருக்கு சுபூத்துலிகா இல்லை. இப்ப அதனாலதான் அவங்க இமாம் புகாரி என்ன செய்யறாங்க, அவங்களோட தாரீஹுல் கபீர்ல சொல்றாங்க லா நஅரிஃபு ஸமாஅஹு மின் அபி கதாதா வலா நஅரிஃபு லா நஅரிஃபு ஸமாஅஹு மின் அபி கதாதா. இந்த அப்துல்லா இப்னு மஅபத் அஸ்-ஸிம்மானி அபூ கதாதா கிட்ட ஹதீஸை கேட்டதாக, நேரடியாக ஹதீஸை கேட்டதாக எங்களுக்கு தெரியாது என்று அவங்களோட தாரீஹுல் கபீர்ல சொல்லிக்காங்க. அதனாலதான் என்ன செய்யல, அவர் அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து என்ற ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய இதில் கொண்டு வரல. எனவே இப்ப இந்த ஹதீஸ் யாராவது இந்த காயிதாவுல இமாம் புகாரியுடைய காயிதா சரி என்று சொன்னால் இமாம் முஸ்லிமுடைய சஹீஹாக்குற ஹதீஸ் லைஃப் ஆகும். இல்ல இமாம் முஸ்லிமுடைய காயிதா தான் சரி என்று சொன்னால் அவர்கிட்ட ஹதீஸ் சஹீஹ் ஆகும். எனவே அல் கிலாஃபு பைனஹுமா ஜௌஹரி லா லஃப்தி. ரெண்டு பேருக்கு இடையில உள்ள கருத்து முரண்பாடு யதார்த்தமானது, ஷக்லியன் உள்ளதல்ல. அடுத்ததாக துருக்கு தஹம்முலில் ஹதீஸை பத்தி பேசுறார், அதாவது ஹதீஸை பெறும் முறைகள். அப்ப ஹதீஸை பெறும் முறைகள் என்று சொல்லக்குள்ள என்ன, இப்ப முஹத்திஸீன்கள்ட்ட 8 இருக்குது, 8 முறைகள் இருக்குது. இவர் இங்க 3 முறையை தான் கொண்டு வந்திருக்கிறார், அது ஹதீஸை பெறுற முறையில். இப்ப இவர் நினைச்சிக்காரு சமாயையும் அல் கிராஅத்து அல ஷேக்கையும் அல் இஜாசாவையும் கொண்டு வந்திருக்கார்.
மற்ற அல் முனாவலா, அல் முகாதபா, அல் இலாம், அல் வசியா, அல் விஜாதா இதுகளை கொண்டு வரல. وإذا قرأ الشيخ يجوز للراوي أن يقول حدثني وأخبرني. ஒரு ஷேக் வாசிக்கார் என்றால் அவர் என்ன செய்யலாம், அவர் ஹத்தனி அக்பர்னு சொல்லலாம். உதாரணமா இமாம் மாலிக் வந்துட்டு சொல்றாரு அன்னாஃபி, அவருடைய வாயிலே சொல்றாரு அன்னாஃபி அன் இப்னு உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உதாரணத்துக்கு முஹத்திஸீன்களுடைய இஸ்திலாஹ் என்ன என்றால், இப்ப இமாம் புகாரி சொல்லக்குள்ள இமாம் புகாரிய மாணவரோடு வச்சுக்கொள்ளும் அப்துல்லா இப்னு மஸ்லமத்தல் கானபின்னு வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு அவர் தனியே இருக்கக்குள்ள அவரோட கூட பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை இருக்கக்குள்ள இமாம் புகாரி என்ன செய்யறாரு, அன் நாஃபி அன் இப்னு உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ஹதீஸ அப்துல்லா இப்னு மஸ்லமத்துல் கானபி ரிவாயத்து செய்யக்குள்ள ஹத்தஸனி என்று சொல்லுவார். ஏன், அவரோட கூட ஒருத்தரும் இருக்கல. அப்படி இமாம் மாலிக் சொல்லக்குள்ள வேறொரு ஆக்கள் பக்கத்தில் இருந்தால் ஹத்தஸனா மாலிக் என்று சொல்வார். ஏன், அவரோட கூட பக்கத்தில் இருந்தா. அப்ப எனவே தனியே இருக்கக்கூடிய இமாம் மாலிக்குடைய வாயிலிருந்து வருமானா ஹத்தஸனி, அவரோட கூட பக்கத்தில் ஆக்கள் இருக்குமாக்கும் என்றால் என்ன ஹத்தஸனா என்று சொல்லுவோம். وإذا قرأ الشيخ وغيره يسمعه يجوز للراوي أن يقول حدثني وأخبرني. இவர் உசூலி என்றதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யல, உசூல் கிதாபத்துக்காக வேண்டி அந்த முஹத்திஸீன்களுடைய அந்த முஸ்தலாஹ் நான் பிரிச்சு காட்டினே, தனியாக ஒரு ஆள் இருக்கிற, தனியாக இருக்கிற, கூட ஒரு ஆள் இருக்கிற அந்த இதை அவர் இங்கே கொண்டு வரல. அப்படி இல்லாம ஒரு மாணவர் போய் இமாம் மாலிக் சொல்றாரு ஹத்தஸகும் நாஃபி அன் இப்னு உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ஹதீஸ் சொல்றாரு யாரு, இமாம் மாலிக் முன்னிலையில போய் அவர் வாசிக்கார் அவரோட ஹதீஸ. இமாம் மாலிக் அவங்க கேட்டுக்கொண்டு தலையை அசைச்சு கொண்டு இருக்கிறாங்க ஓம் அந்த மாதிரி. அப்ப அவர் சொல்ல ஹத்தஸகும் அன்னாஃபி ஹத்தஸகும் நாஃபி அன் இப்னு உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் அந்த ஹதீஸை இப்ப அப்துல்லா இப்னு மஸ்லமத்துல் கானபி இன்னொரு ஆளுக்கு போய் சொல்லக்குள்ள அக்பரனி என்று சொல்வார். ஏன்னா இவர் கரா அல ஷேக், அந்த ஹதீஸை இவர் வாயிச்ச ஷேக்கிட்ட. அப்படி வாசிக்கக்கூட ஓராக்கள் இருந்தால் அக்பரனா என்று சொல்லுவார். அப்ப அக்பரணி என்று சொல்லுவார். தனியாக அவர் வாயிச்சால், அவரோட கூட பக்கத்தில் ஆக்கள் இருக்கக்குள்ள வாயிச்சால் அக்பரனா என்று சொல்வார். وإن قرأه على الشيخ يقول أخبرني ولا يقول حدثني. أنا أخبرني என்ன சொல்லணும், ஹத்தனி சொல்லக்கூடாது. ஆனால் அதில் நிறைய சர்ச்சையில் இருக்குது. அக்பரணி என்ற இடத்துக்கு ஹத்தனியை போடையலுமா போடையலாதான்ட்டு அது நீங்கள் என்ன செய்ய எடுத்து முஸ்தலஹ் ஹதீஸ் கிதாப் எடுத்து பார்த்தோம். இந்த இதுக்கு கிராத் அல ஷேக் சொல்ற அல் அர்த்னு சொல்றது. அல் அர்த் கிராத் அல ஷேஹிம் அல ஷேக் என்பதும் அல் அர்த் என்பதும் ஒன்றுதான். وإن قرأه على الشيخ يقول أخبرني ولا يقول حدثني لأنه لم يحدثه. அவர் தானே வாசிச்ச, ஆனா அவர் வாசிச்ச ஓமண்டார் என்றால் அன்னவு ஹத்தஸஹு உனச்சோ மற்ற பாடி சொல்லிடும். ஒமின்ஹும் அஜாஸ ஹத்தஸனி இவர் கொண்டு வரார் யாரு, அல் மஹல்லி. சிலாக்கள் அக்பரனி என்ற இடத்துக்கு ஹத்தஸனியையும் பாவிக்கலாம். وعليه عرف أهل الحديث محدثين வளமே அப்படித்தான். لأن القصد الإعلام بالرواية عن الشيخ. ஷேக்கிட்ட இருந்து ரிவாயத்து செய்த அறிவிக்கிறது தானே. அப்ப அந்த ரெண்டுல அக்பரனையும் ஹத்தஸனியையும் இருக்குது என்று சொல்றான். وإذا أجازه الشيخ من غير قراءة. இப்ப என்ன செய்யறாரு, ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்காம இஜாஸா கொடுக்கார். ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்காம அவர் என்ன செய்யறாரு, இஜாஸா கொடுக்கிறார். அப்ப இஜாஸா கொடுத்தாருன்னு சொன்னால் ஷேக் சொல்றார் அவருக்கு அஜஸ்துக அன் தர்வி அன்னி ஸஹீஹ் அல் புகாரி முஸாலா. இஜாஸா கொடுத்தீங்க, புகாரில வர ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கல. அப்ப ஃபயக்கூலு அஜாஸனி அவு அக்பரனி இஜாஸா என்று சொல்லுவார். இப்ப பொதுவாக இந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த இஸ்னாதோட ஹதீஸுகள் புதுசாக ஆரம்பிக்கிறது நின்று வைத்து 5 பிறகு என்ன செய்ய அந்த புதுசாக ஹதீஸில் ஒன்றும் இல்லை. அது பிறகு இல்லை இஜாசாத்துகள் தான், குத்துபுகள். இஜாசத்து ஸஹீஹ் புகாரி, இஜாசத்து ஸஹீஹ் முஸ்லிம். அது இது இந்த நம்ம காலம் வரைக்கும் இஜாசாண்டு இருக்குது. அப்போ ஒரு ஷேக் என்ன செய்வார்னா அவர்கிட்ட அஜஸ்துக்கு அன் தர்வியானி என்ன செய்யறார். ஆனால் அவர்கிட்ட ஒவ்வொரு ஹதீஸையும் புகாரில் இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி என்ன செய்யறதில்ல, வேறு அந்த வாசிக்க மெனஞ்சது தப்து பண்ணி அப்படி ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அப்படி செய்யறதில்ல. அவர் மொத்தமாக தான் கொடுக்கறது.
அதுக்கு ஆக்கள் ஃபாதியும் இல்லை குந்திட்டு ஒவ்வொரு ஆக்களும் வர ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு ஹதீத்தையும் சொல்லி ஒவ்வொருக்கும் திருத்தி என்ன ஒருக்கா செய்யலாம், 2 தானே செய்யலாம். அப்படி வார ஒரு ஆள் செய்ய இயலாது. அப்போ அதனால இஜாசா முறை இருக்குது. அது ஃபில் ஜும்லா அஜஸ்துலக் அன் தர்வியான்னு சஹீஹ் அல் புகாரி என்று அது இருக்குது. இப்போ அதில் தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான்லாம் இஜாசா கொடுக்குற குத்துபு சித்தாவுக்குரிய இஜாசான்ட்டு. அப்போ அதில் என்ன செய்யலாம், அவங்க ஒரு ஆள் வாய்க்கு கொண்டே இருப்பார், யஹ்லுர் மன் யஹ்லுர் வயகீபு மன் யகீப், கடைசியில் ஒரு இஜாசான்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இஜாசா கொடுப்பாங்க. ஆனால் அந்த இஜாசா மூலமாக அறிவு ஏற்படுறதில்ல, அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தானில் போய் அந்த இஜாசா எடுத்துட்டு வந்து என்னோட இஜாசா இருக்குது ஓகே, ஆனால் இஜாசா மூலமாக இல்முல் ஹதீஸ் ஒரு அறிவு வந்துடாது. அப்போ ரெண்டையும் பிரித்து வழங்கிக்கணும். அது அந்த உம்மத்தில் ஒரு சில்சிலா இருக்கிறதுக்காக வேண்டி அந்த இஜாசா பாவித்து கொண்டு வராங்க. அப்போ வைன் அஜாஸஹு ஷைஹு மின் கைரி கிராஅத்தின் ஃபயக்கூல் அஜாஸனி அவ் அக்பரனி இஜாஸத்தன். அப்போ இது 3 தான் சொல்லியிருக்காரு. என்னது? அல் சமா, அடுத்தது அல் அர்த் அண்ட் அல் கிராஅத்துல் ஷைக், அடுத்து இஜாஸா. அப்போ மற்றது அல் முனாவலா, அல் முகாத்தபா, அல் இலாம், அல் வசியா, அல் விஜாதா. உங்களுக்கு தானே ஒரு கிதாப் ஒன்று சஹீஹ் புகாரியை எடுத்து இந்த அறிக்கை தர்வியானி என்று சொல்றது. அப்போ அதில் 2 இருக்கு, அல் முனாவலா மக்ரூனா பில் இஜாஸா, அல் முகாரன் அல் முனாவலா ஹாலி அமில் இஜாஸா. அடுத்து முகாத்தபா, ஒரு ஆளுக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் மூலமாக என்ன ஹத்தஸனி ஃபுலான் அன் ஃபுலான் என்று எழுதி அனுப்புறாரு பேப்பர்ல, அது முகாத்தபா. அல் இலாம், அவர் சொல்றார், நான் இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரியை நான் இன்னர் ஷேகிட்ட இருந்து நான் கேட்டேன், அவ்வளவுதான் சொல்றாரு. ஃபர்வி அன்னியன்னு சொல்லல. அப்ப இலாம் அறிவிக்கிற மட்டும். அல் வசியா, வசியத் என்ற கிதாபுகளில் இன்னாருக்கு கொடுங்கன்னு சொல்லி வசியத்து செய்கிறார். அப்ப அந்த வசியத்து. அடுத்து அல் விஜாதா, நீங்க உங்களோட ஷேக்குடைய ஹத்து எழுத்து தெரியும், ஒருக்கா பாத்தீங்க அவர் ஒரு கிதாப் ஒன்றுல அல்லது ஒரு பேப்பர் ஒன்றுல ஹத்தஸனி ஃபுலான் என்று எழுதிக்கிறார். அப்ப அது விஜாதா. அப்போ இப்படி முறைகளில் இதோடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் தத்ரீப் ராவி அல்லது தைசீர் முஸ்ஸலஹ் ஹதீஸில் பார்த்துக்கொள்ளுங்க. ஹாதா வபில்லாஹி தௌஃபீக்.